ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு நம்முடைய வாழ்வு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில எனக்கு எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கைவிடப்பட்ட போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. ஒருவேளை இப்போ நான் நிக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு செழிப்பாய் இருந்த ஒரு சின்ன குன்று, அது பாறை அதனுடைய தன்மை எல்லாம் இழந்து, அதில் உள்ள செடி மரங்களை இழந்து, அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு உதவாத ஒன்றாய் இன்றைக்கும் காட்சி அளிக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில நான் இருந்த நன்மைகளை இழந்துட்டேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், நிறைய பேர்னால நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். எனவேதான் அவருடைய வார்த்தை நினைப்பட்டு என்னன்னா, அவர் நம்முடைய ஆத்மாவை தேய்ச்சுகிறார், அது மட்டும் இல்லாமல் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார், விசேஷமாய் நம்மை நிரப்புகிறவர் அவர். நம்முடைய வாழ்விலே நன்மைகளால், நம்முடைய வாழ்விலே மேன்மைகளாய், நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறேன் என்று வாக்குரைக்கிறார். ஏன்னா நாம தொய்ந்து போய் கலங்கி போய் நாம் ஒருவேளை உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிற இந்த நேரத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனவேதான் அவர் அவருடைய வார்த்தை நினைப்போட்டுகிறார். எனவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்மை சம்பூரணம் அடைய பண்ண போகிறார், நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய வல்லமையினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய வரங்களினால், விசேஷமா அவருடைய பலத்தினால் அவர் நம்மை நிரப்ப போகிறார் என்று உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.